வணக்கம். நீங்கள் ராயல் வினில் வந்துட்டு எவ்வளவோ டெக்னிக்கல் ஷீட் பாட்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கோடிங்கை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்மளோட கோடிங் வந்து டோட்டலாக வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோடிங். நீங்கள் கோடிங் தெரிஞ்ச யார்ட்டனால கேட்டிங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க இது வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ரிசல்ட்டை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கோடிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக வந்துட்டு லாஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து வின்னிங் ரிசல்ட்டை மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் உங்களுக்கு வந்துட்டு லாஸோட அக்யூரேசி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், வின்னிங்கோட அக்யூரேசி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 10 யூசர்ஸ் யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து சேம் ரிசல்ட் காட்டாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பாட்டு பக்சாட்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சேம் ரிசல்ட்டில் தான் 10 பேர் ப்ளே பண்ணுறாங்கன்னா 10 பேருமே வந்துட்டு சேம் ரிசல்ட் தான் காட்டும். பட் நம்மளோட கோடிங் டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த கோடிங்கை நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேர் கொடுத்துருவோம், இந்த கோடிங்கை கொடுத்துருவோம். கோடிங்கை இன்புட் பண்ண பிறகு உங்களுக்கு பக்கத்தில் இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளே பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ரிசல்ட் வந்து ஷோ பண்ணும். ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோலேயே நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக யூஸ் ஆகும். உங்களோட லாஸ் அக்யூரசியை வந்து கம்மி பண்ணும். ஸோ வந்துட்டு ஒரு 10 ட்ராவா நீங்கள் வந்து ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நிறைய பேர் வந்து ராயல் வின்ல வந்து லாஸ் ஆயிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ரெக்கவரி பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்துட்டு ரொம்பவே இந்த கோட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை வந்து லேடரில் ஏபிஐ சர்வரை வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதோ அதே சோர்ஸ் கோடை எடுத்து தான் நம்ம இங்கே வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கோடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேண்டம் ரிசல்ட்டாக தான் உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களோட வின்னிங் அக்யூரசியும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்டடாக பை பண்ணி வாங்கலாம். நாங்கள் கேரண்டியா சொல்றோம். ஸோ நீங்க பை பண்ண பிறகு ஜஸ்ட் இதை இன்புட் பண்ணி அந்த ப்ளே பட்டன் அமுக்கின பிறகு உங்களுக்கு லாஸ்ட் 5 டிராவோட ரிசல்ட் காட்டும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 5 டிரா ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ராயல் வின்ல கிடைச்சிடும். நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயே தெரியும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் 5 டிரா இருக்கு. ஆனா அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதுல வந்துட்டு இப்போ வந்து 72வது ரிசல்ட் வரப்போகுது இல்லைங்களா, அந்த வரப்போற ரிசல்ட்டை வந்து 5ஆவதா சேர்த்துக்கலாம். மீதி ரிசல்ட் காட்டுறது வந்துட்டு உங்களுக்கு வந்து இதான் எடுத்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏசிங்கிறது 1, ஏடிங்கிறது 2, பிசிங்கிறது வந்து 3, பிடிங்கிறது வந்து 4. இந்த மாதிரி நீங்க வந்துட்டு அதுல கோடை இன்புட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கோடு. ஸோ அந்த மாதிரி எடுத்து பார்த்ததுல வந்துட்டு நம்ம இப்போ என்ன இன்புட் பண்ண போறோம்னா கடைசி 4 ரிசல்ட் 2, 4, அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் திருப்பியும் 4. ஓகேங்களா? ஸோ வரப்போற ரிசல்ட்டை 5ஆவதா நம்ம வந்துட்டு என்ட்ரு பண்ண போறோம். இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே என்ன ரிசல்ட் வருதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வர ரிசல்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஏன்னா பீடிங்கிறது வந்து 4. ஸோ நம்ம வந்து 4ன்றதை என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா ஆரோ மார்க்கு, கீபோர்டில் இருக்க ஆரோ மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடும். இப்போ வந்து ப்ரெடிக்டர் ரிசல்ட் பின்னு காட்டியிருக்கு. ஸோ நம்ம வந்து பி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிட்டு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கோடை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ரேண்டமாக ரிசல்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பவர்ஃபுல்லா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு சேம் யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணாலும் சேம் டிரால சேம் பீரியட்ல ப்ளே பண்ணாலுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரிசல்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகுது. அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80 to 90% வரையும் லாஸ் வந்து கம்மியாக போகுது. இதை நம்ம வந்து ட்ரஸ்டடா கேரண்டியாவே நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எதுக்காக அப்படிங்கிறத நீங்க வந்து கேட்பீங்க, இதை எப்படி வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்றத கேட்பீங்க. ஸோ ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பி வந்து வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பி இங்கனுக்குள்ள வின் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம வந்து அங்க எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா WIN அப்படிங்கறத வந்து நீங்க இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ரிசல்ட் வந்து கொடுத்துரும். ஸோ அடுத்த ரிசல்ட்டும் பின்னு காட்டுது. ஸோ இங்க வந்து பி ட்ரெண்ட் போக போகுது. எதுக்காக நீங்க பி காட்டுது அப்படின்னா நம்ம வந்து கடைசி 2 ரிசல்ட் வந்து பிடின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே அதை என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா பி ட்ரெண்ட் வந்து அதிகமா போக போகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ திருப்பி 74க்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து பி அப்படிங்கிறத வந்து பண்ண போறோம். ஸோ இந்த கோடை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்துட்டு நாங்க ஏபிஐ சர்வர்ல இருக்க சோர்ஸ் கோட் சேம் சோர்ஸ் கோட் லேடர் அப்படிங்கிறது வந்துட்டு
சேம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏபிஐல ரன் ஆகுது. ஸோ அந்த ஏபிஐ வந்துட்டு அதே சேம் சோர்ஸ் கோட் எடுக்கிறோம். ஸோ இந்த 4 ரிசல்ட்டுக்கான இதை வந்து தான் உங்களுக்கு இனிமேல் கீழே 10 ரிசல்ட்டுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். 10 ரிசல்ட்டுக்கு மேலேயும் போகும். பட் இருந்தாலும் நீங்கள் 10 விளையாடும் போது இன்னும் உங்களுக்கு வந்து அக்யூரசி அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் ராயல் வின்ல பேட்டர்ன் என்னமாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் லாஸ் வரும். பட் கண்டினியூ லாஸ் வராது. 10 டிரால வந்துட்டு 2 லாஸ் ஆனா கூட இல்லை 3 லாஸ் ஆனா கூட உங்களுக்கு வந்து கண்டினியூவா அது லாஸ் ஆகாது. 1 விட்டு 1 இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மாறி மாறி தான் வரும். வின் லாஸ் வின், இல்லைனா 2 லாஸ் அதுக்கப்புறம் வின், அந்த மாதிரி தான் வரும். ஸோ 3 லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டினியூ இருந்தாலும் 4வது வந்து உங்களுக்கு வின் ஆயிரும். அந்த 3 லாஸுமே ரேராக தான் வரும். ஸோ நம்ம லாஸ்ன்றதை அப்டேட் பண்ண பிறகு அடுத்த காட்டுறது பி தான் திருப்பியும் காட்டுது. நீங்க நினைக்கலாம் பின்னு காட்டுது அப்படிங்கிறத. ஆனா இதை நான் முடிச்சுட்டு சேம் இதே டிரா வந்துட்டு, அதாவது இதே ரிசல்ட் வந்து நான் கொடுத்தேன்னா அங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் மாறிடும். திருப்பி பி காட்டுறதுனால நம்ம வந்து பி மேல பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பவர்ஃபுல்லான உங்களுக்கு இந்த கோடிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி என்கிட்ட வந்து டைரக்டாவே நீங்க பேசலாம். ஸோ கடைசி வரையும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ லைவாகவும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ யூடியூப்ல எல்லாமே லைவ் ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2வது வந்து வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து பி வின் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பீன்ற செலக்ட் பண்ணி நம்ம வந்து வின் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து வின் அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து இங்கே என்டர் பண்ணி நம்ம வந்து அடுத்த ரிசல்ட்டுக்கு அந்த ஆரோ மார்க் பண்ணி காட்டுறேன்ல, அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து திருப்பி பி அப்படிங்கிறத காட்டுது. சரிங்களா? அப்ப பி ட்ரெண்ட் போக போகுது. இது கரெக்டா சில நேரம் பாத்தீங்கன்னா டிராகன் போச்சுனாலுமே அதுவும் இதுவும் டிராகனாவே காட்டும். சில நேரம் டிராகன் கட் ஆகும் போது இதுவும் கரெக்டா மாறும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1 மந்த் வரையும் நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்துட்டு இங்க வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இத்தனை பி வந்தா யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம், எல்லாருக்குமே மாறி மாறி தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ திருப்பியும் நம்ம வந்து பி அப்படிங்கிறத வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்குவோம். இங்க வந்து பின்றத வந்துட்டு ரிசல்ட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே வின்னா லாஸா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்க கோடிங்கை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து நம்பி ப்ளே பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோடிங்கே வந்து எல்லாத்தையுமே அடுத்தடுத்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது வந்து வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பி வின் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிசல்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வின் ஆயிடுச்சு அப்படின்னா எப்பயும் போல போய் அங்கே போயிட்டு வின் அப்படிங்கிறத நம்ம போடணும். ஓகேங்களா? நம்ம வின் அப்படிங்கிறத பி வின் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்க, அப்போ கரெக்டாக காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மாறிடுச்சு பாருங்க சி பக்கம். ஸோ இப்போ இந்த சியை வந்து நம்ம அங்கே போய் பண்ணிக்கலாம். ஸோ சி அப்படிங்கிறத வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ 77வது ரிசல்ட் வந்து சியா வரதுக்கான பாசிபிள் இருக்கு. நம்ம 72ல ஆரம்பிச்சோம். ஸோ 82 வரையும் 10 ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு நீங்க எப்பயும் போல நீங்க பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கோடிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து நம்பி ப்ளே பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஏபிஐ சர்வர்ல இருந்து சோர்ஸ் கோட் எடுத்ததுதான். ஸோ அந்த சோர்ஸ் கோடை வச்சுதான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்பிக்கையா ப்ளே பண்ணலாம். நிறைய பேர் லாஸ் ஆயிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஏன் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. பட் சிம்பிளாவே இதை வச்சு நீங்க வந்து டெய்லி வந்துட்டு ஈஸியாவே நல்லா ஏர்ன் பண்ணி நீங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூவா 3 வின் வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சி அப்படிங்கறத காட்டுது. ஸோ இப்ப சி அடுத்து வின் ஆகுதா அப்படிங்கறத வந்துட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ சி காட்டினோட உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கும். நீங்க கொடுத்த பிறகு ஒரு 30 செகண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்து ஈஸியா வந்து அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அங்க போய் நீங்க வந்துட்டு ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சி மேல பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவோ டைம் வந்து மிச்சமா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா வின்னு லாஸ்ன்னு டைப் பண்றது மூலியமாவே உங்களுக்கு அடுத்தடுத்த ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். ஸ்டார்டிங் மட்டும் தான் 5 ரிசல்ட். அந்த 5 ரிசல்ட்டை எப்படி பண்ணணும்ன்றதையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நீங்க வந்து 5 ரிசல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அக்யூரசியில வந்துடும். ஸோ இப்போ வந்து அடுத்த ப்ரெடிக்டர் ரிசல்ட் சீன் காட்டுறது வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கோடிங் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாராலையுமே வந்துட்டு ரெடி பண்ண முடியாது. நம்மளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 months வந்து கொஞ்சம் கொஞ்சமா கோடிங் எழுதியா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு சி வருதா அப்படின்னு பார்த்தா இங்கே சி வந்து வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கண்டினியூ வின் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை கண்டினியூ வின் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுதான் சொல்றேன், உங்களுக்கு லாஸுங்கிறது அதிகமா வராது. இதுல வந்து வின்னிங் அக்யூரசி தான் அதிகமா இருக்கு. ஏன் லாஸ் அதிகமா வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணட்டும், இதை வந்து யூஸ் பண்ணட்டும். பட் இங்க வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா காட்டும். அடுத்த ரிசல்ட் நம்ம அப்டேட் பண்ண பிறகு காட்டக்கூடிய ரிசல்ட் வந்து பி காட்டுது. ஸோ 79க்கு நம்ம வந்து பி மேல பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 79வது ரிசல்ட் பி வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம்.
ஸோ பி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூ வின் வரும். ஸோ பிசின்னு தான் காட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏபிசிடி இந்த 4லேருந்து ஒன்று வந்து அது காட்டும். ஸோ 4 பேர் விளாண்டாலும் ஏபிசிடியிலேருந்து அவங்களுக்கு 4 பேருக்குமே மாறி மாறி தான் வரும். உங்கள்கிட்ட ஒரு டிவைஸ் இருந்தாலும் நீங்கள் வச்சே பார்த்துக்கலாம், மாறி தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பி வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் 79வது ரிசல்ட்டுக்கு. ஸோ இங்கே என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து ட்ரெண்டு மாறுதா இல்லை அதே மாதிரி இருக்கான்னு பார்த்தா 79 பி கரெக்டாக வின்னு. கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா எத்தனை வின்னுன்றது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 5வது வின் நம்ம இப்போ வந்து எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சி மேலே பண்ணணும். ஏன் ப்ரோ பிசின்னு காட்டுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து எந்த ட்ரெண்டில் போகுதோ அது மட்டும்தான். அங்கே நம்ம ஆல்ரெடி மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள் 4-4ன்னு சொல்லிட்டு அந்த கடைசி 2 ரிசல்ட்டு. ஸோ அந்த 4-4ன்றது வந்து பிடியை குறிக்குது. ஸோ அது மாதிரி அது வந்து அந்த ட்ரெண்டில் தான் போகும்னு சொல்லிட்டு ஒரு 10 ரிசல்ட் வந்து சேமாக வந்து கொடுக்குறதுக்கு இது சான்ஸ் இருக்குது. ஆனால் எப்பயுமே இது மாதிரி கொடுக்காது. நீங்கள் இப்போ அடுத்து நான் கடைசியில் உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு இதே சேம் வந்து இதே ரிசல்ட்டை வந்து அங்கே போட்டு 2-4-2-4-4ன்னு போட்டு காட்டுறேன். அப்போ வந்து ஸ்டார்டிங் பி காட்டியிருக்கிறது வந்து கண்டிப்பாக மாறிடும். ஓகேங்களா? மாறி தான் காட்டும். உங்களுக்கு சேம் ரிசல்ட் காட்டாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இந்த சோர்ஸ் கோடை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து ஏபிஐ வந்து எங்கே வரையும் ஒர்க் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் காட்டுற ரிசல்ட் வந்து சி மேலே வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து டீன்னு வந்துருச்சு. ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? என்னதான் ஏபிஐ சர்வர்லேருந்து நம்ம சோர்ஸ் கோடு எடுத்தாலும் சம்டைம்ஸ் இது வந்து பேட்டர்னை வந்து இது வந்து இதாகாது. பட் நீங்கள் கொடுக்குற லாஸாக வின்னான்றதுல வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மாறிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் பி காட்டியிருக்கு. அந்த கடைசி அந்த 4ன்றது பிடிங்கிறது நிறைய இருக்கனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிபி அப்படிங்கிறத வந்து காட்டிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து திருப்பி நம்ம வந்து 81 வந்து பி மேலே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேசி வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நிற்காது. நம்ம எதுக்கு 10 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிப்பாட்டு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேசி கிடைக்கணும் அப்படின்றக்காண்டி நம்ம வந்து நிப்பாட்டிட்டு திருப்பி ரிஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கடைசி 5 ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். இப்போ நம்ம வந்து பி காட்டுச்சு, பட் வந்து இங்கே ஏ வந்து வின் ஆயிடுச்சு. ஸோ இங்கே திருப்பி நம்ம வந்து லாஸ் கொடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இது லாஸ் எவ்வளோக்கு அதிகமாக, அதாவது 2 லாஸ் நீங்கள் கன்னியூ கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ட்ரெண்டை வந்து மாற்றி கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறது. ஏன்னா பிகாஸ் வந்து அந்த கோடிங்கை பொறுத்தவரையும் வின்னா லாஸா அப்படிங்கிறத கணக்கு வச்சு தான் உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கு 2 லாஸ் போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? அந்த ட்ரெண்டை வந்து மாற்றிக்கிறோம். அப்படி மாற்றும் போது உங்களுக்கு வந்து வின் கிடச்சிரும். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஒரு 8-10 ட்ரா வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த இது வந்து லாஸ் ஆச்சுன்னா நம்ம ஒரு ட்ரா எக்ஸ்ட்ரா போவோம். இப்போ உங்களுக்கு 10வது இப்போ 9மே வின் ஆகி 10வது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 11வதுக்கு போய்க்கோங்க. இல்லை 10வது வின் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நிப்பாட்டிட்டு அடுத்து ரிஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? திருப்பியும் வந்து இது காட்டுறது வந்து பி தான். இது என்ன வின்னா லாஸா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ரிசல்ட் முடிஞ்சு ரிசல்ட் வரப்போகுது. இந்த இடத்துல நம்மளுக்கு பி வேணும், பட் இங்கே வந்தது ஏ. ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 லாஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது 3 லாஸுக்கு அப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பிசியை விட்டுட்டு இது வந்து ட்ரெண்டை மாற்றி இதான் காட்டும். அதில் காட்டினது தான் ஏ காட்டுது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து ஏ மேலே பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரெண்டை வந்து மாற்றிக்கிச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து பிசின்னு காட்டிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 3 லாஸ்ன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஏன் மாறிச்சு. இந்த 3 லாஸுமே ரேராக தான், ரொம்ப ரேராக தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த இடத்துல ட்ரெண்டு மாதிரி இருக்கும். இந்த 3 லாஸே இன்னொருத்தவங்களுக்கு வந்து கண்டினியூ 3 வின்னாக வந்திருக்கும். ஸோ ஒரு யூசர் வந்து வின் ஆகும்போது ஒரு யூசர் லாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ராயல் வின்னோட ட்ரெண்டை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இல்லை பேட்டர்னை எதுவுமே நம்ம வந்துட்டு பண்ண முடியாது. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதோட ஈக்குவலான சோர்ஸ் கோடை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏன் பி லாஸ் ஆச்சுன்னு கொடுத்தனால தான் வந்து இங்கே ஏன் காட்டுது. ஏன்னா ஏ வந்து ட்ரெண்டில் வந்து அதிகமாக போகிறனால ஏன்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஏ தான் போக போகுது அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏக்கு மாறிடுச்சு. ஏ வந்து வின்னும் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி. பிகாஸ் வந்து இந்த 3 லாஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தைரியமாக வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து வின் அப்படின்றத பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எத்தனை இது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 லாஸ். ஓகேங்களா? இங்கே பி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 3வது லாஸில் உங்களுக்கு வந்து ஏன்னு மாறிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம்
வந்துட்டு நீங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெளியே வந்தீங்கன்னா அப்படின்னா இந்த இதில் வந்துட்டு சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன ஆட் வரும். அந்த ஆடை மட்டும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஒரு 10 செகண்டுக்கு தான் அந்த ஆடு வரும். ஓகேங்களா? இதை வெளியே வந்துட்டு நான் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ரன் பண்ணி அதே மாதிரி 24244 அதே கடைசி 5 ட்ராவை நான் போட்டு காட்டுறேன். அப்படி போட்டு காட்டும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதாக வந்துச்சு, அதாவது பீன் வந்துச்சு. பட் இப்போ நம்ம போடும் போது என்ன வருதுங்கிறத நீங்களே பாருங்கள். 244 அப்படின்னு போட்ட பிறகு உங்களுக்கு வந்து நம்ம ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள் சீன் வருதா. ஸோ இது வந்து ரேண்டமாக தான் இதில் வந்துட்டு இது என்ன யூசர் எப்படி மாற்றி மாற்றி கொடுத்தாலுமே இங்கே வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி தான் ரிசல்ட் காட்டுமே தவிர்த்து சேம் ரிசல்ட் எப்பயுமே காட்டாது. ஏபிசிடிங்கிற அந்த நாளை வச்சு தான் இது வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அப்படி பை பண்ண விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு டெலகிராமில் இல்லை கமெண்டில் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேளுங்க. உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் உங்களுக்கான கோடிங் அண்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது மூலமா நல்லாவே ஏர்னிங்ஸ் வரும். ஓகேங்களா?